இப்போல்லாம் அவர் கணக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறைகின்ற நேரத்துக்கு மேலேருந்து கீழே இறங்குவாங்க வேலை முடிச்சவங்க. பொழுது சாய்ந்த உடனே அவன் கீழே இறங்கி வந்தான், வேலையெல்லாம் முடிச்சிட்டம்மா அப்படின்னு. சரிப்பா எவ்வளவு கூலி? பொண்டாட்டி சொல்லியிருக்கிறேன், சண்டை போடாமல் என்ன கூலி கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வா, நமக்கு அப்போ தான் அந்த இடத்துல திரும்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு. சரிப்பா நாளைக்கு நீ வரா மாதிரி இருக்குமேப்பா, எப்படிப்பா அப்படின்னா, இல்லை நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு தரேங்க, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி அழகா கூலியை வாங்கின்னு மூட்டையை தூக்கி தோலில் வச்சுன்னு அவன் நடந்து வந்துக்கினே இருந்துட்டான். ஏன்னா மூட்டையை யாரா பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாரா பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். நேராக வந்துட்டான். அந்த கோயில் வழியாக வரும்போது, அந்த கோயிலுக்கிட்ட வரும்பொழுது வந்து தொப்புன்னு கீழே வச்சான். ஒரே ஒரு இது கீழே விழுந்த மாதிரி இருந்து என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரிஜினல் துவரம் பருப்பு. என்னடா இது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறான். அதில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் துவரம் பருப்பு. தங்க துவரம் பருப்பு அதில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ போய் அந்த அம்மா கிட்ட கேட்டாலும் இது ஒரிஜினல் துவரம் பருப்பு நீ வச்சிருந்த, உன்கிட்ட இருந்தது எடுத்துகிட்டு போயிட்ட, நீ தங்க துவரம் பருப்பு வச்சிருந்த அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அந்த அம்மாவும் கண்டிப்பாக கொடுக்காது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. திரும்பவும் அந்த தேவதை வந்துதாங்க, வனதேவதை. வனதேவதை வந்து என்னப்பா உட்காந்துருக்குற அப்படின்றது. இந்த மாதிரி இந்த துவரம் பருப்பு மாறி போச்சு, அது எப்படி மாறிச்சுன்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக அந்த வீட்டுக்காரமாக தான் எடுத்துருக்கணும். ஆனால் நான் வந்து எப்படி போய் கேட்குறது இப்போ தெரியல. நான் அதுக்கு தான் உனக்கிட்ட முதல்லையே சொன்னேன், பாதி துவரம் பருப்பை இந்த இடத்துல வச்சுட்டு போ அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். இப்போ அந்த பாதியாவது இருந்திருக்கும்ல. ஆமாம், இல்லை அந்த 4 துவரம் பருப்பு அங்கே போட்டு போகிறேனே, அது இருக்குது அப்படியே. உன்னை தான் பாதி துவரம் பருப்பு வச்சுட்டு போன்னு சொன்னனே, ஏன் வைக்கல? இந்த முழு துவரம் பருப்பையும் எடுத்து சென்று வைத்திருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாது. இப்போ நான் போய் கேட்டாலும் அந்த அம்மா கொடுக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. இந்த முழு துவரம் பருப்பும் தங்க துவரம் பருப்பு அந்த அம்மாவுக்கு தான் கிடைக்கணும். அந்த அம்மா செய்த புண்ணியத்திற்கு அதுக்கு தான் கிடைக்கணும். அது உன் மூலமாக தான் கிடைக்கணும். இது போன ஜென்மத்தில் நீ அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், பணங்கள், இதெல்லாம் இது உன்னுடைய சொத்து தான். ஆனால் அந்த அம்மாவை ஏமாற்றி போன ஜென்மாவில் நீ கொண்டாந்து வச்சது. இந்த ஜென்மாவில் அதை நீ எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். இதுதான் விதி. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பாதியாவது எடுத்து வச்சுட்டு போ, ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுற இதனால அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். நீ அதை புரிஞ்சிக்கல. ஆனால் இந்த உண்மையை நான் சொல்லக்கூடாது உன்கிட்ட. பாதி எடுத்து வச்சுட்டு போ, அது காணா போயிடும், திரும்ப வந்து எடுத்துக்கலாம், இந்த உண்மையை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு உனக்கு சூட்சகமாக சொன்னேன். நீ கேட்கல. ஆனால் உண்மையிலே அந்த அம்மாவுக்கு தான் இன்னைக்கு பொற்குவியில் அடிக்க வேண்டிய நிர்பந்தம். அது உன் மூலமாகத்தான் அடிக்கணும். இதை தான் ஆண்டவன் அதை செய்திருக்கிறான். நான் வனதேவதை இதை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன். இந்த பாதுகாத்து யார் இடத்துல சேர்க்கணுமோ அவங்க இடத்துல சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னா. இப்போ என்ன செய்யறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 4 துவரம் பருப்பு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னாலாம். அவனும் அந்த 4 துவரம் பருப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்டு போனான். போய் தன்னுடைய மனைவிட்ட கொடுத்தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கோபங்கள், இது எதுக்காக இந்த கோபத்தை மெயினாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் பண்ணுறீங்க. தர்ப்பணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் தயவு செய்து சண்டையிடாதீர்கள். திதி கொடுக்குற பொழுது அங்கே போய் சண்டை போடாதீங்க. இறந்தவர்கள் வீட்டில் கண்டிப்பாக சண்டை போடாதீர்கள். என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சண்டை போடுறதுனால உங்களுக்கு பிதிர் சாபம் வந்து சேரும். ஏன்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறது அந்த வீட்டில் தான் இருக்கும். இறந்து போன இடத்தில் தான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆன்மாவை நீங்கள் வந்து அவங்க வீட்டில் போய் எனக்கு பணம் கொடுக்கல, இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை கூப்பிடல அப்படின்ற எதையாவது ஒரு வச்சு நீங்கள் சண்டை போடுற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களெல்லாம் இதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு அந்த பிதுர் நினைக்கும்.
அந்த ஆத்மா நினைக்கும், என்னடா அது, நான் இறந்து போயிருக்கிறேன், நான் இறந்த இடத்துல இவங்க மாநில டிவி போட்டுக்கிட்டு ஜாலியாக கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இறந்ததை கூட யாரும் கண்டுக்கிறேன்னு நினைக்கும். இதெல்லாம் பிதுர் சாபத்துக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தர்ப்பணம் பண்ண போகிறீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்போ அதை கேட்டு தர்ப்பணம் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா, விட்டுடுங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, சில பேர் போய் அனாதை இல்லத்தில் உணவளிப்பார்கள், செய்யுங்க. உங்கள் முன்னோருக்கு எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தாராளமாக செய்யலாம். ஆனால் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழி வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வழியிலாவது நீங்கள் இருந்து, பொறுமையாக இருந்து, கோபப்படாமல் இருந்து, பிதுர் சாபத்திற்கு ஆளாகாமல் இருந்து செய்தீர்களேயானால் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பேரன்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். நீங்க செய்யறதெல்லாம், தாத்தா செய்யறதெல்லாம் பேரனுக்கு தான் போய் சேரும். நீங்க மாட்டினா ஆடுற ஆட்டம் எல்லாத்தையும் ஆடிட்டு போயிடலாம். ஆனா உங்களுடைய பேரனுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இதனுடைய சொத்துக்கள் எல்லா சுமைகளும் அவன் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தசரதனுக்கு மனைவிகள் மட்டுமே 64,000 மனைவிகள் அப்படிம்பாங்க. மனைவிகள் மட்டுமே போருக்கு போனால் தசரதன் ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவு வல்லவராக இருந்தவர். அதாவது தசரதனுடைய மனைவிகளுடைய கதைகள் கேட்டாலே ரொம்ப சுவரசியமான, ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அவர் பேரப்பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்கல்ல, லபனும் குசனும் கஷ்டப்பட்டான்ல, தன்னுடைய அப்பா அம்மாவுடன் சேர்ந்து வாழ முடியவில்லை, தன்னுடைய அம்மா ராணியாக இல்லை, அப்பா தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் ராமாயணத்தை கூறி பணம் ஈட்டி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இந்த தாத்தா அவனுடைய சொத்தெல்லாம் பேரனுக்கு தான் வந்து சேருங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்ங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். கண்டிப்பாக தர்ப்பணம் செய்கின்ற பொழுதோ, உங்கள் வீட்டில் திதிகள் கொடுக்கிற பொழுதோ கோபப்படாமல் இதை செய்யுங்கள். திலதர்ப்பணபுரியிலே ராமன் திலதர்ப்பணம் செய்திருக்கிறார். உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக இந்த பூந்தோட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திலதர்ப்பணபுரியில் சென்று அம்மாவாசையில், அதாவது மாலையபட்சம் அப்படின்னு வரக்கூடிய 16 நாட்களும் அங்கு தங்கி தர்ப்பணம் செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் குறையும். இல்லை, என்னால் அவ்வளவு நாள் தங்கி அங்கே போய் பண்ண முடியாது, எல்லாருக்குமே சிரமமாக இருக்கும், சாப்பாடு எல்லாமே சிரமமாக இருக்கும். அப்படி முடியாதவர்கள் அமாவாசை என்று அங்கே போய் அந்த இடத்திலே திலதர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனாலும், திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குருவி ராமேஸ்வரம் அங்கே சென்று தர்ப்பணம் செய்தீர்களே ஆனால்